வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மண்டே நைட்ரா உண்மையிலேயே சொல்லணும்னா பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் இல்லாமையே நல்லா இருந்தது. செதுலன் சிஎம் பங்கு வச்சு இன்றைக்கி மண்டே நைட்ரா ரொம்பவே நல்லா கொண்டு போனாங்க. சரி, இந்த வாரம் மண்டே நைட்ரால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிவ்யூவாக பார்க்கலாமா? மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்து இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்யலை தமிழை தெரிஞ்சுக்கோங்க. நண்பா, நீ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆக ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஷோ ஆரம்பித்த உடனே ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் நீண்ட நாளுக்கு அப்புறமா ஊசோஸாக வராங்க. ஆனால் ஊசோஸ் தீம் மியூசிக்கில் தான் நல்லா இருந்திருக்கும்ல. பட் ஆனால் ஜேவோடைய தீம் மியூசிக்கில் தான் வராங்க. ஜேஓஸ் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல நாங்கள் ஊசோஸாக மீண்டும் வந்துவிட்டோம். ரோமன் ரெயின்ஸ் ஓடிசி இப்போது மெடிக்கலி கிளியர் இல்லை. அவனை அடித்ததுக்காகவும் எங்களை பகதிச்சதுக்காகவும் ரசல் பிளாஸா பேப்பரில் நாங்கள் விஷன் டீம் எதிர்த்து ஊசோஸாக மோத போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு விஷன் டீம் வராங்க. எங்களை எடுத்து மோத போகிறீங்களா? இதுக்கு எதுக்கு பேப்பரி அளவுக்குலாம் போகணும்? இந்த இடத்துல நாங்கள் இப்போ சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம், வா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் ஜே அண்ட் ஜிம்மியை சண்டைக்கு இழுக்கிறாங்க. ஆனால் பிரான்சன் ரீட் தடுத்து எடுத்து நில்லுப்பா, அதான் அவங்க ரசல் பிளாஸால் வச்சுருக்கான்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் எல்லாருமே முதல்ல எனக்கு எக்னாலஜ் பண்ணுங்கள், உங்களுடைய ட்ரைபல் தீஃப் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ மெடிக்கலி சரியில்லை, அதுக்கு காரணம் நாங்கள் தான், இதே நிலமை உங்களுக்கும் ஏற்படும்னு சொல்கிறாரு. ஓடிசியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ரோமன் ரெயின்ஸ் ஒரு லெஜெண்டு, அவரை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரசல் பிளாஸா பேப்பரில் நாங்கள் உங்களை வீழ்த்துவோம், கண்டிப்பாக அந்த வெற்றியை ரோமனுக்கு சமர்ப்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ரோமனுக்கு ஏற்பட்ட நிலைமை உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல ஜிம்மி அண்ட் ஜே, அதே நிலைமை உங்களுக்கு ஏற்படும். அண்ட் ஜே, நீ வந்து ரா பிராண்டை சேர்ந்தவன், ஜிம்மி நீ ஸ்மாக்டவுன் பிராண்டை சேர்ந்தவன், என்னது ட்ரெயின் மாதிரி வந்துட்டியா? இது ஸ்மாக்டவுன் கிடையாதுரா, நீ ராக்கே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. குறுக்கால நம்ம எல்ஐ நைட்டு கோவப்பட்டு, ஏன்னா எல்ஐ நைட்டு கூடயே பஞ்சாயத்து வச்சுருக்காங்கல்ல, எல்ஐ நைட் கோவப்பட்டு பிரான்சன் ரீடை அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் பிரான்சன் ரீட் மற்றும் பிரான் பிரேக்கர் ரெண்டு பேருமே சேர்ந்து எல்ஐ நைட்டை அட்டாக் பண்ணும்போது ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ஜிம்மிக்கும் எல்ஐ நைட்டுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. ஆனால் ஜேக்கும் எல்ஐ நைட்டுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் அதனாலேயே அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டுகிட்டே இருக்குது. நண்பா, போன வாரம் ரா ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? நம்ம ஏஜே ஸ்டைல் இருக்கிறார்ல, இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக டாமினிக்கோட மோதும்போது ஒரு கால எல் கிராண்ட் அமெரிக்கானா வந்திருப்பார், இல்லாட்டா ஏஜே ஸ்டைல் வின் பண்ணியிருப்பார்ல. அந்த கோவம் ஏஜே ஸ்டைல் இருக்கிறதுனால இன்றைக்கி ஏஜே ஸ்டைல் வந்து எல் கிராண்ட் அமெரிக்கானுக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் ஆட போகிறாராம். ஒரு சின்ன பிரமும் சொல்கிறாரு, எல் கிராண்ட் அமெரிக்கானா முகத்துக்குள்ளே முகமுடியை மறைச்சி நீ வந்து எல்லோரும் ஏமாற்றலாம், ஆனால் நீ யாருன்னு எனக்கு தெரியும், வா உன் முகத்தை கிழிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏஜே ஸ்டைல் ப்ரொமோ கொடுக்குறாரு. சரி, அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போனோன்னா எல்ஐ நைட் வந்து இந்த விஷன் டீமே எனக்கு கண்டா பிடிக்கல, இவனுங்களை ஓட விடணும்னு தோணுது. ஓட விடணுமா? சரி, இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் பிரான்சன் ரீடுக்கும் உனக்கு ஒரு மேட்ச் வைக்கலாம், ஓகேவா? ஓகே யா அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐ நைட்டும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ காய்ஸ், இன்றைக்கி எல்ஐ நைட்டுக்கும் பிரான்சன் ரீடுக்கும் தான் மெயின் ஈவெண்ட்டான். அப்படியே ஜே ஊசோ ஜிம்மி ஊசோவை பற்றி கேட்கும்போது அவங்கள பற்றிலாம் பேசாத, ஜிம்மியை பற்றி வேணால் பேசு, ஜேவை பற்றி பேசாத, அவனை நினச்சாலே எனக்கு மண்டைக்குள்ளே வேறு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. ஓ, இவருக்கும் ஜே ஊசோக்கும் செட் ஆகலை போல இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல் கிராண்டே அமெரிக்கானோ வந்துட்டார். அதான் ஏஜே ஸ்டைல் கூட ஒரு மேட்ச் இருக்குன்னு சொன்னேன்லப்பா, அதுதான் நடக்க போகுது. ஆக்சுவலி எல் கிராண்டே அமெரிக்கானோ ஏஜே ஸ்டைல் நல்லா தாங்க சண்டை போட்டாங்க. குறுக்காலேயே குட்டி குஞ்சான்ஸ் இருக்கிறானுங்கல்ல, எல் கிராண்டே அமெரிக்கான மாதிரியே ரெண்டு பேர் மாஸ்க் போட்டு தெரிஞ்சிருக்காங்களே, பீட்டர் மற்றும் டைலர் இருக்கு. அவங்க இந்த மேட்ச்சில் எப்படியாவது ஏஜே ஸ்டைலை தோக்கடிக்கலாம்னு சொல்லிட்டு வரானுங்க. ஆனால் இந்த தடவை நம்ம டிராகன் லீ வந்துட்டார். டிராகன் லீ பார்த்தீங்கன்னா எப்படியோ ஏஜே ஸ்டைலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. ஸோ இதன் மூலியமாக ரொம்பவே க்ளீனாக ஏஜே ஸ்டைல் இன்றைக்கி எல் கிராண்ட் அமெரிக்கானவை வீழ்த்தி வின் பண்ணிட்டாரு. டிராகன் லீ ஏஜே ஸ்டைல் நல்லா இருக்குல்ல? இங்கே பாருங்கள், டிராகன் லீ அந்த பேரில் இருக்க லீயும் ஏஜே ஸ்டைல் அப்படிங்கிற பேரில் இருக்கிற ஏஜேயும் சேர்த்தா ஏஜே லீ வந்துட்டுல. அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இயோ ஸ்கைட் வந்து ராஜ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்டெஃபனி வாக்கர் வந்து ஏன் 2 வாரமாக வரலை, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு எந்த விதமான இன்ஜுரியும் இல்லை, அவள் வெக்கேஷனுக்கு போயிருக்கா, கண்டிப்பாக ரசல் பிளாஸால் உமன் சாம்பியன்ஷிப்பாக வந்துடுவா அப்படின்னு சொல்லும்போது நிக்கி பெல்லாவும் வராங்க. நான் பாரியோ, உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ தக்க வச்சுக்கிட்டு கண்டிப்பாக மீண்டும் உமன்ஸ் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிற வழியை பாரு, கண்டிப்பாக நீ சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக தான் பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கோவக்காரிங்க ஆஸ்கா கேரிசனுக்கு தான்
இவங்க யார் கூட பேசினாலும் பிடிக்காதில்ல, அதனால் குறுக்கால வந்து என்ன எங்கள் ஆளுக்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்க, நீ தனியாக போய் பேசு அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க. ஸோ நிக்கி பெல்லாக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு, உன் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு நீ அவ்வளோ ரொம்பவே அடிமைத்தனப்படுத்துகிற, இது ரொம்பவே அசிங்கமாக இல்லை, சரி இன்றைக்கி நான் உன் கூட ஒரு மேட்ச் விளாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கி பெல்லா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நிக்கி பெல்லாக்கும் ஆஸ்காக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது. பாவங்க ஐயோ ஸ்கை, இவங்க 2 பேர் மத்தியில் மாட்டிக்கிட்டு அல்லப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராட்ரிகஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் லைரா வெல்கரியாக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் அப்படிங்கிறத WWE அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்ச் தான் நடக்க போகுது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள மேட்ச் நடந்திருக்குது, நான் பெரிய லெவலில் பார்த்ததில்ல. மேட்ச் உண்மையிலேயே நல்லா தான் போயிட்டுருக்குது. இந்த மேட்ச்சில் ரெக்சன் ஃபெரஸோடைய ஒரு சில இன்வால்வ்மெண்ட் இருந்தாலும் ஃபைனலி ஒரு பயங்கரமான சோக் ஸ்லாமை போட்டு இந்த மேட்ச்சில் ரெக்கல் ராட்ரிகஸ் வெற்றி பெற்றுட்டாங்க. நீண்ட நாளுக்கு அப்புறமா ரெக்கல் ராட்ரிகஸுக்கு ஒரு ஆசம் வெற்றி இன்றைக்கி கிடச்சிருக்குது. உண்மையிலேயே பெரிய விஷயந்தான். அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் பெண்டா இருக்கிறார்ல, அவர் வந்து ரா ஜென்ரல் மேனேஜர்கிட்ட நான் பாருங்கள், நான் வந்து இதுக்கப்புறமா சிங்கிள் டைட்டில் நோக்கி போகலான்னு இருக்கிறேன், எனக்கு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை நான் வாய்ப்பு தாங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த இடத்துக்கு ரூசே வராரு. உங்களுக்கு தெரியும்ல, ரா ஜென்ரல் மேனேஜர் ஆடம் பியர்ஸ், நான் வந்து ஷேமஸை வீழ்த்தி ஒரு மிகப்பெரிய மேட்ச்சில் வின் பண்ணியிருக்கிறேன், அப்படி பார்த்தா எனக்கு தான் டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தரணும், கண்டவனுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெண்டாவை 10 கிண்டர் அடிக்கிறாரு. பெண்டா டென்ஷன் ஆகிட்டாரு. என்னப்பா என்னை வம்புலுக்கிறியா, சரி ஓகே நம்ம 2 பேரும் ஒரு மேட்ச் வச்சுக்குவோம், ஒருவேளை நீ வின் பண்ணிட்டேன்னா நீ டைட்டில் ஷாட் பக்கம் போ, நான் வின் பண்ணிட்டேன் நான் டைட்டில் ஷாட் பக்கம் போகிறேன், இப்போது எனக்கு தான் டைட்டில் வேணும், ஸோ மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாவ் காய்ஸ், அப்போ இன்றைக்கி பெண்டாக்கும் ரூசேவுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், அதுக்கப்புறமா நம்ம ஏஜேலி தான் பார்த்திங்கன்னா அடுத்ததாக ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. ஏஜேலியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டிராகன் லீயையும் ஏஜி ஸ்டைலையும் பற்றியும் பார்க்கணும். பேக் ஸ்டேஜில் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றின்னு ஏஜி ஸ்டைல் சொல்ல, இது என்னுடைய ப்ரெஷர், அவங்க என்னை வம்பெழுத்துருக்காங்க, நான் அவங்களை பழி வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டிராகன் லீ பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு பிக் ஜிம்மி வந்து, ஏஜே நான் உண்மையிலேயே வந்து உங்கள் மேட்சை பார்த்தேன், உண்மையிலேயே ஆசமாக இருந்தது, செம ஏஜே அப்படின்னு சொல்லிட்டு ஏஜையே பாராட்டி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு ஜே ஊசோ வந்து பொட்டி பிடிக்கல எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. என்னப்பா எங்கே போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கான ரா ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜே ஊசோ சொல்லார். எல்லா நைட்டுக்கும் ப்ரான் பிரேக்கருக்கும் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் மேட்ச் இருக்குல்ல, அதில் நம்ம இருக்கணும்ல, அவனுக்கு மேட்ச் இருந்தால் நான் இதுக்கு இருக்கணும், நான்லாம் எல்லா நைட்டுக்கெலாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன், அவனை கண்டாலும் எனக்கு பிடிக்காது, அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக சொல்லலப்பா, நமக்கு ப்ரான் பிரேக்கரை பிடிக்காதுல்ல, அவங்கள கண்டிப்பாக நம்ம வந்து பழி வாங்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ப்ரான் பிரேக்கரை விட எல்லா நைட்டு தான் பிடிக்காது, தேவையில்லாமல் பேசாதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஜிம்மி ஊசோ ஜே ஊசோவை பார்த்து, நீ அடிக்கடி கோவப்படுறத பார்த்தா எனக்கு என்னமோ ரோமன் டென்ஸ் மாதிரியே எனக்கு தோணுது, நீ ரோமனை மாதிரியே வர வர கோவப்பட்டுட்டு இருக்கிற, அவனை மாதிரியே மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏஜே லீ பல வருடத்துக்கு அப்புறமா ராக் ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஐ ஆம் சாரி, நான் ரொம்ப நாள் கழிச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். ஆக்சுவலி ஏஜே லீ பெக்கி லீச் பேசுகிற செக்மெண்ட்டை வந்து நான் ஒரு 8.5 நிமிஷம் வீடியோவாக பார்த்தீங்கன்னா பேசி தமிழில் ரஸ்லிங் கிங் 2ல் போட்டுட்டேன். நீங்கள் ரஸ்லிங் கிங் 2 சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க, அதில் தான் பேசிது தமிழ்லாம் நம்ம போடுவோம். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா இவங்க பேசினது, ஜே ஊசோ ஜிம்மி ஊசோ பேசுனது அதெல்லாம் லென்த்தான வீடியோ, நம்ம ஷார்ட்டாக ரிவ்யூவில் சொல்கிறோம், அதெல்லாம் ரஸ்லிங் கிங் 2ல் போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ பெக்கி லீச் வராங்க, என்னுடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தா அப்படின்னு சொல்லும்போது, ஓ இது ஓன் டைட்டிலாக நான் தெரியாமல் வச்சுக்கிறேன், இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வேணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏஜேலி சொல்கிறாங்க. எந்த கண்டிஷன்னாலும் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்க அப்படிங்கிற மாதிரி பெக்கி லீச் சொல்கிறாங்க. ஸோ செத் ரோலன்ஸ் அந்த இடத்துக்கு வராரு. செத் ரோலன்ஸ் வந்து சொல்கிறாரு, நான் பாரு ஏஜே, நீ வந்து பெக்கி லீச் கூட சாம்பியன்ஷிப்பாக மோதுறேன்னா நீ டைரெக்டாக கேளு, ஆனால் இந்த இடத்துல வந்து பெக்கி தான் சாம்பியன், ஸோ பெக்கியோடைய சாம்பியன்ஷிப்பை நீ அவங்கள்ட்டையே கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு ஏஜேலி வந்து ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க, இந்த டைட்டில் வேணும்னா ஒன்று பெக்கி லீச் வந்து இந்த ரிங்கில் வந்து அவளோட இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை எடுத்துக்கிட்டு அப்படியே அவள் ஒருவேளை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் நான் அவளை அடிச்சிடுவேன், ஒருவேளை எதுவுமே எந்த ஃபால்ட்டுமே வேணாமல் அவளுக்கு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வேணும்னா எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க, ரசல் பிளாஸா பேப்பரில் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து உங்கள் 2 பேரையும் எதிர்த்து ஒரு மிக்சட் டாக் டீம் மேட்ச்சில் சண்டை போடுறோம், அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஏஜேலி கேட்குறாங்க. ஆரம்பத்தில் இதெல்லாம் கேட்டு டென்ஷனான செத் ரோலன்ஸ் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏஜேலிகிட்ட பேசுகிறாங்க.
ஆனால் சிஎம் பாங் வந்து செத்ரோலன்ஸுக்கு ஜிடிஎஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டார். இதில் கடுப்பாயிட்டார் சிஎம் பாங்கு. செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி சொல்லிட்டாரு, என்னப்பா என்ன அடிக்கிறீங்களா, சரி ஓகே ரசல் பிளாஸால் மிக்சடு டாக்டிக் மேட்ச் தானே, நான் அஃபிஷியல் ஆகிறேன், நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரசல் பிளாஸால் இவங்களுக்குள்ள ஒரு மிக்சட் டாக்டிக் மேட்ச் இருக்குது. சரி சொன்ன மாதிரியே மேட்சை கன்ஃபார்ம் பண்ணதுனால ஏஜேலி பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலுக்கு ஒரு உம்மா கொடுத்து பெக்லிஜோடைய முகத்திலேயே தூக்கி எரிஞ்சிட்டாங்க. பெக்லிஜ் டைட்டில் வாங்கிட்டு போயிட்டாங்க. பட் ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு மிக்சடு டாக்டிக் மேட்ச் அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிட்டு, அதாவது ஒரு பயங்கரமான செக்மெண்ட் பற்றி தான் இன்றைக்கி நடந்திருக்குது. கண்டிப்பாக ரசல் பிளாஸாலையும் பயங்கரமான சம்பவம் நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ரூசேவோடைய நேரம். ரூசேவ் இன்னைக்கு பெண்டாக் அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடுறாரு. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மேட்ச் இதுக்கு முன்னாடி டபிள்யூபிள்யூவில் நடந்தது இல்லை மக்களே, இதுதான் ஒரு ஃப்ரெஷ் மேட்ச். அதனாலே நான் பெரிய லெவலில் ஆவலுடன் எதிர்பார்த்தேன். உண்மையிலேயே மேட்சை பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே இருவரும் அருமையாக கொண்டு போனாங்க. இந்த மேட்ச்சில் பெண்டாக்கு எதிராக நியூடேயும் கிரேசன் வாலரும் வராங்க. மனுஷன் ஒரு ஆளை சமாளிப்பதா எத்தனை பேரை சமாளிக்க, எல்லாரையும் சமாளித்து தூக்கி போட்டு மிதிச்சு ஃபைனலி தோற்று போயிட்டாருங்க. ஆமாம், இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரூசேவ் அவரோட பல்கேரியன் ப்ரூஃப் அந்த கிக்கை வந்து மேலேருந்து கொடுத்துருப்பாரு. பெண்டா மேலேருந்து குதிக்கும்போது செத்துட்டாருங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ரூசேவ் வின் பண்ணிட்டாரு. ரூசேவ் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி, இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக அடுத்து ரோட் டூ. ஏன்னா இன்றைக்கி அவர் வந்து சொல்லியிருக்காருல, இதை வின் பண்ண எனக்கு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வேணும்னு. அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் பெய்லி இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய ப்ரொமோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. வழக்கம் போல தான் பெய்லி பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய பழைய கேரக்டரை ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பெய்லி நீங்கள் ரொம்ப வாரமாக இதே போட்டுட்ருக்கீங்க, அதை கேட்க போர் அடிக்குது. ஏன்னா ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல, சும்மா இதே சொல்லிட்டு இருக்குது, போர் அடிக்குது. சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மெயின் ஈவென்ட் டைமுக்கு வந்துட்டோம். பிரான் பிரேக்கர் மற்றும் பிரான்சன் ரீட் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எல்ஏ நைட்டை நம்ம கண்டிப்பாக பனிஷ் பண்ணணும், கண்டிப்பாக வின் பண்ணணும். விஷனரி அவருக்கு வேறு ஒரு ஸ்டோரி இருக்குது, அதில் பிஸியாக இருக்கார். அண்ட் வாய்ஸ்மேன் நம்மக்கிட்ட இல்லை, அதாவது ஓராக்கல் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வின் பண்ணி நம்மளை ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா நீ எனக்கு ஹெல்ப்பாக இருப்பியா அப்படின்னு பிரான்சன் கேட்க, நான் ஹெல்ப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் காய்ஸ், இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு உங்கள் பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னர் வராது, இது அஃபிஷியல், மறந்துடாதீங்க. இதே போல் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் எல்ஏ நைட்டை காட்டும்போது அந்த இடத்துக்கு ஜிம்மி ஊசா வராரு. இந்த மாதிரி ஜே வந்து வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது, நான் ஜே கிட்ட ஹெல்ப் கேட்கலையே, நான் யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்கல. ஸோ உனக்கு தோணுச்சுன்னா நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக வரலாம், பட் ஆனால் மேட்சுக்காக ஹெல்ப் பண்ண வேண்டாம். அவங்க ஏதாவது சீட்டிங் பண்ணனா அதை தடுத்து நிறுத்தவா. நான் இதுக்குன்னு சொல்லிட்டு ஜே கிட்ட ஹெல்ப் கேட்பேன், மற்றவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கன்னு கேட்காத, நினைக்காத. நான் எப்போவுமே ஒண்டிக்கிட்டாவே என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்குவேன். நான் இந்த மேட்ச்சில் முடிஞ்ச அளவுக்கு நானே பீட் பண்ணிடுவேன் அவனை அப்படிங்கிற மாதிரி எல்ஏ நைட் கான்ஃபிடன்ஸாக பேசுகிறாரு. ஸோ ஜிம்மி யூஸை பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப்பாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆஸ்காவுடைய நேரம். ஆஸ்கா வெர்சஸ் நிக்கி பெல்லாக்கு அகேன்ஸ்டாக ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குதுன்னு சொன்னோம்ல, அந்த மேட்ச் நடக்க போகிறது. ஆக்சுவலி இவங்களுக்குள்ளே முன்னாடி நடந்திருக்கான்னு தெரில, பட் ஆனால் ரீசெண்ட் டைமில் இது ஒரு நல்ல மேட்ச், இதெல்லாம் பேப்பரிலே வைக்கலாம். ஸோ நிக்கி பெல்லா இப்போ சமீபத்தில் பேப்பரில் சொதப்புனாங்களே கிளாஸின் பேஸில், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு டீசெண்டான மேட்சை நல்லா கொடுத்தாங்க. இடைப்பட்ட நேரத்தில் கேரி ஜெயினை வச்சு அப்படியே பொம்மை மாதிரி விளையாடுறாங்க. ஆத்தா சரியான பொம்மை இல்லை, சரி பயங்கரமாக இருந்தது. ஃபைனலி இந்த மேட்ச்சில் என்னாச்சுன்னா ஆஸ்கா வந்து அவங்களுடைய ஆஸ்கா லாக்கை போட்டுட்டாங்க. வழி தாங்க முடியாத நிக்கி பெல்லா டேப் அவுட் பண்ணி இந்த மேட்ச்சில் தோற்று போயிட்டாங்கங்க. நிக்கி பெல்லா வந்துகிட்டே இருக்கிறாங்க, மேட்ச் விளையாடிட்டே இருக்கிறாங்க, ஆனால் ஒவ்வொரு வாரமும் தோற்று போயிட்டே இருக்கிறாங்க. பாவம்ல, ஒரு காலத்தில் எப்படி இருந்த பெண்மணி கான்ட்ராக்டுக்காக டபிள்யூபிள்யூ என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆஸ்காவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, ஒரு ஆசம் வெற்றி இன்றைக்கி கிடச்சிருக்குது. அண்ட் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி ரசல் பாசா பேப்பரில் மிக்சடு டாக்டி மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. செத்ராலன்ஸ் பெக்கிலிச் அண்ட் ஏஜேலி 2 நாளுக்கு அப்புறமா ஹஸ்பண்டான சிஎம் பங்கோட சேர்ந்து மிக்சட் டாக்டி மேட்ச் ரசல் பாசா பேப்பரில் சண்டை போட போகிறாங்க. இதை தவிர்த்து நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட்டால் இவங்களுக்குள்ள ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட், அதாவது ரிங்கில் 2 பேரும் நின்று அவங்களுக்குள்ளே இருக்கிற சண்டையை பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதுதான் ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லைரா வெல்கிரியாக்கும் ராக்சன் ஃபெரஸுக்கும் இந்த வாரம் ராட்ரிகஸ்க்கு நடந்ததில்ல, அடுத்த வாரம் ராக்சன் ஃபெரஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறதையும் அஃபிஷியலி டபிள்யூபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட் ட்ராக்கு உங்கள் 17 டைம் சாம்பியன் நெவர் சீன் நம்ம ஜான் சீனா
அஃபிஷியலி ரிட்டர்ன் ஆக போகிறாரு. பிராக் லெஸ்னரை பற்றின இஷ்யூ பேச போகிறாரு. இந்த வாரம் பிராக் லெஸ்னர் ஸ்மாக்டவுனுக்கு ஒரு ராக்கா சரி அமர்க்கலாம் தான். பேக் சைடில் ஜட்மெண்ட் டேஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. சரி இப்போ நம்ம போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த டாமினிக் வராரு. டாமினிக்கை பார்த்தோன்னா என்னப்பா நீ இந்த பக்கம்லாம் வந்திருக்கிற, எங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்மளாம் ஜட்மெண்ட் டே என்ன இப்படி பார்த்து கேட்குறீங்க. அதுக்கு ஃபின்பேலர் சொல்கிறாரு, நீ தானப்பா முழுக்க எல் கிராண்ட் அமெரிக்கானோ சொல்லிட்டு இருக்கிற. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் AAA மெகா சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன். எல் கிராண்டா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பா, அதனால் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்லும்போது, உனக்கு எல் கிராண்டா தானே முக்கியம், அவன்கிட்டயே போய் ஒப்பீனியன் கேளு, அவன்கிட்டயே போய் ஹெல்ப் கேளு, எங்கள்கிட்ட தான் கேட்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுறாரு. டாமினிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணால் நான் எதுக்கு அவன்கிட்ட கேட்க போகிறேன், நீங்கள் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதில்ல, மொத்தமாக மாறிட்டீங்க, அதனால தான் நான் அவங்ககிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா LA நைட்டோடைய நேரம். ஸோ LA நைட் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து மெயின் ஈவெண்ட் விளையாட போகிறாரு. அதுவும் பிரான் பிரேக்கரை எதிர்த்து மோத போகிறாரு. மன்னிக்கவும் மக்களே, பிரான்சன் ரீட் எதிர்த்து மோத போகிறாரு. பிரான் பிரேக்கர் அவருக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிறாரு, ஆனால் பிரான்சன் ரீட் கூட மோத போகிறாரு. பிரான்சன் ரீட் இந்த மேட்ச்சில் சண்டை போடுறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் ஒரு விஷயம் நடந்துக்குது. நிக்கி பெல்லா பார்த்தீங்கன்னா அடிபட்டு போகும்போது ஆஸ்காவும் கேரிசேனும் சேர்ந்து ரொம்பவே கிண்டல் அடிக்கிறாங்க. குறிப்பாக ஆஸ்கா பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லாவை ரொம்ப கிண்டல் அடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரியா ரெப்ளிக்கு செம்ம கடுப்பாகிட்டு, என்னடா சும்மா கலாச்சிட்டு இருக்கீங்களா, மேட்ச் வைக்கணும்னா மேட்ச் வச்சுக்கலாம், அவளுக்கு துணை நான் இருக்கிறேன், ஒரு டாக்டி மேட்ச் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆஸ்காவும் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் வச்சுக்கலாம், யூ டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த டீமுக்குள்ளே ஒரு மிக்சடு டாக்டி மேட்சை நம்ம எதிர்பார்க்கலாம் போல இருக்குது. ஏன்னா இவங்களுக்குள்ள அப்படி தான் சண்டை ஏற்பட்டிருக்குது. சரி இதை நம்ம அப்படியே விட்டு தருவோம். இப்போ மெயின் ஸ்டேஜுக்கு கொஞ்சம் மேட்ச் நடக்குது. ஆக்சுவலி பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் மேட்ச் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராகவே கொண்டு போகிறாங்க. இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் LA நைட்டை வீழ்த்தி வின் பண்ணிட்டார். அதுக்கு காரணம் பிரான் பிரேக்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் ரொம்பவே க்ளீனாக சுனாமியெல்லாம் போடலை, அவரோட ஒரு வேரோட மூவ் போட்டார், சமூன் ஸ்பேன் பண்ணுவே, அதில் வின் பண்ணிட்டார். ஸோ இந்த மேட்ச்சில் வின் பண்ணதுக்கப்புறமாவும் LA நைட்டை பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் அட்டாக் பண்ணும்போது காப்பாற்றுறதுக்காக ஜிம்மி ஊசோ வராரு. பட் ஆனால் ஜிம்மி ஊசோ இங்கே 2 பேரும் அட்டாக் பண்ணும்போது ஆக்சுவலி LA நைட்டை தான் காப்பாற்ற வரமாட்டேன்னு சொன்னார். ஜிம்மி ஊசோவை காப்பாற்றுறதுக்கு வருவார்ல, ஜிம்மி ஊசோவை காப்பாற்றுறதுக்காக ஜே ஊசோ வந்துட்டார். பட் நான் ஜே ஊசோவையும் மட்டையாக்கி ஜிம்மி அண்ட் ஜே ஊசோவுக்கு சுனாமி ஃபினிஷர் போடுறதுக்கு பிரான்சன் ரீட் ரெடி ஆகிட்டார். அந்த நேரத்தில் LA நைட்டு வந்து தான் இவங்க 2 பேரையுமே காப்பாற்றுறாரு. ஆக்சுவலி LA நைட்டை காப்பாற்றுறதுக்காகவும் ஜிம்மி ஊசோவை காப்பாற்றுறதுக்கும் தான் ஜே ஊசோ வந்தார். கடைசியில் இவங்களை காப்பாற்றுறதுக்கு LA நைட்டு முயற்சி பண்ணிட்டார். அதான் சொல்கிறார், பத்தியா நான் ஒன்று ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன், காப்பாற்றிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி LA நைட்டு வந்து ஜே ஊசோவை பற்றி பேசுகிறாரு. ஜே ஊசோ என்ன நினச்சான்னு தெரியல, கோவப்பட்டார் போல இருக்குது. டப்புன்னு பார்த்தீங்கன்னா LA நைட்டுக்கு அவருடைய சூப்பர் கிக்கை போட்டார். ஜிம்மியும் கேட்காரு, ஏன்டா அவனை அட்டாக் பண்ணேன்னு, ஓவராக பேசினா தான் அட்டாக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கோட இன்றைக்கி மண்டே நைட்டாக முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி நல்லா இருந்தது. உங்களோட ரேட்டிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா நண்பா.